KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா 22வது மேட்ச்சு CSK வெர்சஸ் KKR. இந்த மேட்ச்சில் நான் என்ன சொன்னேன்னா அது ஒரு 90% அப்படியே நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட நல்ல ரிசல்ட்டு. யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸு விளாட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பி சால்ட்டு வந்தவுடனே அவுட்டு, ஆர் ரவீந்திரா டீம்லேயே வரல, அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் 2 பேருமே நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். இதுதான் ஜோதிட ரீதியான கணிப்பு. கொஞ்சம் வீடியோ கவனமாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி இருந்துமே நேற்று 9 பேர் கேப்டன் விசி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே நேற்று ரிசல்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி MS தோனி அவர் நீங்கள் எடுக்கலாம் டீமில். ஏன்னா விக்கெட் கீப்பரில் அவர் தான் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் நேற்று நீங்கள் சொன்ன ரிசல்ட்டு 100% கரெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 மேட்ச்சு அல்லது ஒரு 10 மேட்ச் கூட இந்த மாதிரி நல்ல மேட்செல்லாம் வந்துடும். அப்படித்தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு மேட்ச் 23வது மேட்ச்சு பஞ்சாபில் நடக்குது. இரவு 7:30 மணிக்கு PPKS வெர்சஸ் SRH. இந்த PPKS மேட்ச்சில் PPKS டீமில் யார் கேப்டன்னா தவான் கேப்டனாக இருக்கார். SRHல P கம்மின்ஸ் அவர் கேப்டனாக இருக்கார். இன்னைக்கு மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி வீடியோ கவனமாக கேளுங்க. யார் யாருக்கு நல்லாயிருக்கும், எந்த அணி வின் பண்ண போகுது அப்படிங்கிறேன்னு சொல்கிறேன். வீடியோ கவனமாக கேளுங்க, ஓட விட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. வழக்கம் போல் சொல்கிறது தான். அதாவது KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் ஃபேக் சேனல் நிறையா வந்துருச்சு. கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டும்தான். டெலகிராமில் சொன்னாலும் இலவச பதிவு தான். இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக லிங்கை டச் பண்ணி அப்படித்தான் நீங்கள் வரணும். டெலகிராமுக்குள்ள வரா இருந்தால் வேறு வாட்ஸ்அப் குரூப்பு எதுவுமே இல்லை. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ PPKS லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச்சில் உள்ள பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். தவான், ஜே பெய்ஸ்டோ, P சிங், கரண், ரசா அவர் லாஸ்ட் மேட்ச்சில் வந்திருந்தார். சிங் அவர் நிறைய பேர் எடுக்கல லாஸ்ட் மேட்ச்சில். நான் சொல்லியிருந்தேன் நல்லா விளாடுவார்னு. அவர் போன மேட்ச் நல்லா விளாண்டுருந்தார். ஜே சர்மா, சர்மா, பிரார், பட்டேல், K ரபாடா, சிங். SRHை பொறுத்த வரைக்கும் T ஹெட், சர்மா, மார்க்ரம், அகமத், கிளாசன், ரெட்டி, சமாத், அதுக்கப்புறம் P கம்மின்ஸ், J உனட்கட், J பூம்ராக், மார்க்கண்டே, T நடராஜன். இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண பிளேயர்ஸ். இன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம். சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் துலாம் லக்னத்திலையும், செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்னத்திலையும் இருக்கு. இப்போ இதில் நேற்று அமாவாசை, அதோடைய அமாவாசையோட பவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 மணி நேரம் இருக்கு. அதுதான் கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அதாவது ஒரு மேட்ச் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 3.5 மணி நேரம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் அமாவாசை திதியிலையும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் மேட்ச் வேற மாதிரி போகும். அப்போ ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இன்னிங்ஸில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு நல்லா கேட்டுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா PPKS 7:30 மணிக்கு PPKS ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா அதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸு ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க ஒரு 2-3 பேர் அல்லது 2 பேர் வந்தோடனே பவர் பிளேகளோட அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இருந்தாலும் அவுட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிறங்க. இப்போ PPKS ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தவான் வந்தவுடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நேற்று P சால்ட் அவுட் ஆன மாதிரி. இது ஒரு கணிப்பு தான், நீங்கள் வேணா எடுத்துக்கலாம். J பூம்ராக் அவர் சுமாராக தான் இருக்கு, அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை. அதுக்கப்புறம் P சிங், கரண், ரசா, சிங், J சர்மா, K ரபாடா, சிங். இவங்கெல்லாம் PPKS ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் SRH ஃபீல்டிங் பண்ணும்போது T ஹெட், மார்க்ரம்,
என் ரெட்டி. இந்த என் ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் சிறப்பாக விளையாடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஓரளவு விக்கெட் போடலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் அவருக்கு. ஏ சமாத், பி குமார் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். இதில் பேஸ்டோ வந்து ஒரு டவுட்டாக சொல்லியிருக்கேன். அப்போ 12 பேர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. நாளைக்கு மேட்ச் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுவோம். நீ வின்னிங் ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குறோம். நேற்று பிளேயர்ஸும் கரெக்டாக வந்துருச்சு, வின்னிங் ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு. நீ அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா டி ஹெட். அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்தால் அவருக்கு சிறப்பு. நல்ல கவனம் இருக்குங்க. நான் சொன்னேன் என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்த உடனே அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் டி ஹெட் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இம்பேக்ட் பிளேயராகவே இறங்கினார் அப்படின்னா சிறப்பாக விளையாடுவார், நல்ல ஸ்கோர் வந்துடும். அப்படி இல்லை இம்பேக்ட் பிளேயராக இல்லாமல் லைன் அப்லேயே வந்துட்டாருன்னா கொஞ்சம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் ஏ சர்மா, அவரும் ஓரளவு பாயிண்ட் எடுப்பார், பெருசாக ஒன்றும் இல்லை. ஏ மார்க்ரம், அவருக்கு சிறப்பாக விக்கெட் ப்ளஸ் ரன். அதாவது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விக்கெட் ப்ளஸ் ரன் எடுப்பார். எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் சுமாராக தான் இருக்குது, இருந்தாலும் எடுத்தே ஆன டீமில். அதுக்கப்புறம் ஏ ரெட்டி. அப்புறம் பி கம்மின்ஸ், அவர் வந்து விக்கெட் ப்ளஸ் ரன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். பி குமார், அவருக்கு நல்லா இருக்குது. எம் மார்க்கண்டே, அவருக்கும் சிறப்பாக இருக்குது. அப்போ பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் தவான், அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் நல்லா இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் பி சிங், அவர் நல்லா இருக்கு. சாம் கரன், எஸ் ரசா, எஸ் சிங், கே ரபாடா, ஏ சிங், இவங்கெல்லாம் வந்து ரபாடா ஏ சிங்கெல்லாம் வந்து விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்குது. நான் கணிக்கும் போதே நான் பார்த்துட்டேன், அப்படி தான் இருக்குது. இதில் இன்னொரு தகவல் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டட் யாராவது இருந்தாங்கன்னா, நான் சொன்னது பிளேயர்ஸ் போக ஏதாவது விட்டு போயிருந்து இல்லை புதுசாக லைனப்பில் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள எடுத்துக்கிறோங்க டீமில். அதையும் பார்த்துக்கிறோங்க. பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பிபிகேஎஸ் கேப்டனுக்கு நல்லா இல்லை. எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ்ஆர்ஹெச் கேப்டனுக்கு சிறப்பாக இருக்குது. இதுதான் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு மேட்ச் என்னங்கிறத பார்த்து பதிவு பண்ணி போடுறேன். அன்னைக்கு பகலில் தான் நான் பதிவு பண்ணேன். ஒரு 10 மணிக்குள்ளேயோ இல்லை 11 மணிக்குள்ளேயோ வீடியோ வந்துடும். தொடர்ந்து வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். அதையும் மீறி நம்ம பதிவு பண்ண வேண்டிய இருக்கு. ஏன்னா சொல்லியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறதுக்கு தான் பார்ப்பேன், வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு மேட்ச்சு கவனமாக கேட்டுங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் இந்த மேட்ச் வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் நல்ல ஸ்கோர் போயிடும், இல்லை அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே எந்த டீம் பேட்டிங் பண்ணுதோ அந்த டீமுக்கு உண்டான பவர் அப்படி தான் இருக்குது. நேற்று மாதிரியே இன்றைக்கி நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்துடும் நினைக்கிறேன், என்னங்கிற பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. லிங்க் மூலம் மட்டுமே வாங்க. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும், வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. கால் பண்ணி பேச வேண்டாம். தேங்க்யூ.